ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீட் 2025 உள்ள ஒரு கொஷின் தான் இது. ஸோ இந்த கொஷினில் முக்கியமாக என்னென்னா, இது ஒரு பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும், பட் ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் உள்ள ஒரு கொஷின். நிறைய பேர் இதை ஆன்சர் பண்ண தெரியாமல் நிறைய பேர் ஸ்டக் ஆனாங்க. ஸோ அந்த கொஷின் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ரெகுலர் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இன்டர்நெட்டில் கூட தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வித்தவுட் எனி ப்ரூஃப். இந்த ப்ராப்ளம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தப்பு இல்லாமல் இது பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்கே நான் சொல்லித்தரேன், என்ன விஷயன்றதை பார்ப்போம். ஓகே, கவனிங்க. ஸோ கண்டெய்னர் ஹஸ் 2 chambers ஆஃப் வால்யூம் V1 அண்ட் V2. ஸோ 2 சேம்பர்னால் என்ன அர்த்தம்னா 2 பாக்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இதில் 2 liters, இன்னொரு இதில் 3 liters இருக்குது, செப்பரேட்டட் பை அ பார்ட்டிஷன். ஸோ இது ஒரு சின்ன சேம்பர், இது ஒரு சின்ன சேம்பர், நடுவில் என்ன இருக்குது, ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, மேட் ஆஃப் அ தெர்மல் இன்சுலேட்டர்ஸ். தெர்மல் இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தெர்மல் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. தெர்மல் இன்சுலேட்டர், தெர்மல்னா ஹீட்டு. ஓகே, ஸோ தெர்மல்னா ஹீட், இன்சுலேட்டர் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அந்த பவுண்டரியில் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து, இந்த சேம்பர் கண்டெய்ன்ஸ் N1 5, N2 வந்து 4 moles ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4 moles ஆஃப் 2 ஐடியல் கேஸ் ஆர் 3 ஐடியல் கேஸ், இல்லை வெறும் ஐடியல் கேஸாக எதை கொடுத்துருக்காங்க, வெறும் ஐடியல் கேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ஐடியல் கேஸ்னால் என்ன அர்த்தம்னா, 2 கண்டெய்னரில் இருக்கிறது ரெண்டுமே என்னது, சேம் நேச்சர் ஆஃப் ஐடியல் கேஸ்ன்னு அர்த்தம். இது வந்து டேரெக்டாக அவங்க கொடுக்கல, பட் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கண்டெய்னரில் 5 moles, இன்னொரு கண்டெய்னரில் 4 moles, அதில் யாருக்கும் நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ ஆஃப் ஐடியல் கேஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன கேஸஸ்ன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வெறும் கேஸ்ன்னு போட்டிருக்காங்களா? வெறும் கேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இட்ஸ் அ சேம் நேச்சர் ஆஃப் கேஸ். இதில் இருக்க நேச்சர் ஆஃப் கேஸ் ஆக்சிஜன்னா இதுவும் ஆக்சிஜன் தான் அர்த்தம். ஓகே, லைக் தட். ஸோ ஒரே நேச்சர் ஆஃப் கேஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. சேம் நேச்சர் ஆஃப் கேஸ், ஐடியல் கேஸ் இஸ் பின் கிவன். அப்படின்னா என்ன அர்த்தம், சேம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஒரு கண்டெய்னரில் 1 atm ப்ரெஷர், இன்னொரு கண்டெய்னர் 2 atm ப்ரெஷர். when the partition is removed, the mixture attains the equilibrium pressure of. ஸோ 2 மிக்சரையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. ஒரு ஜஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். பட் ஆனால் ரொம்ப நீங்கள் கான்செப்ஷனில் தெளிவாக இருந்தால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீட் 2025 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது தப்பும் பண்ணிட்டு வந்துட்டாங்க, தெரியல அப்படின்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ 2 கண்டெய்னரை நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம பேசிக்காக என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் N1 moles எவ்வளோ கொடுத்துருக்காங்க, N1 moles இஸ் கோயிங் டு பி 5. ப்ரெஷர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, P1 1 atm. ரெண்டாவது இதில் இட்ஸ் கோயிங் டு பி 4 moles. அதில் என்ன P2 ப்ரெஷர் எவ்வளோ, 2 atm. V1ஓட வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 liters. V2ஓட வால்யூம் என்னது, 3 liters. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக வந்து இந்த தெர்மல் கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸில் வரக்கூடிய இந்த லிட்டர்ஸை வந்து ஜென்ரலாக நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ லிட்டர்லேயே இருக்கட்டும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே ஹியர். ஃபைனலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. யூனிட் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ லிட்டர்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுவோம், ஏடிஎம்லேயே ப்ரெஷர் இருக்கட்டும். வி டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். ஸோ இதில் N1 V1 P1, இதில் N2 V2 P2. ஸோ இந்த 3 டேர்ம்ஸுமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண போகிறேன். நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, 2 கேஸையும் என்ன ஆக போகுது, மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய கேஸ் அந்த கண்டெய்னருக்கு போகும். அதில் இருக்க கேஸ் N2ல இருக்கிறது 1க்கு வரும். ஸோ தேர் இஸ் அ மிக்சிங். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா? இப்போ முதல்ல சேம்பரில் வெறும் V1 வால்யூமில் இருந்த இப்போ கேஸு V2க்கும் போக போகுது. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் வால்யூம்? இப்போ நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னா வாட் வில் பி த ஃபைனல் வால்யூம்? VFோட வேல்யூ என்னவாக இருக்கும், V1 + V2. இப்போ 2 கேஸும் சேர்ந்து இப்போ ஒரே கேஸாக கண்டெய்னரில் வந்துருச்சு. ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது V1 + V2 இஸ் த ஃபைனல் வால்யூம். கரெக்டாக இல்லையா? இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர். ஆனால் ஃபைனல் ப்ரெஷர் நமக்கு தெரியணும்னா கண்டிப்பாக என்ன தெரியணும், நம்மளுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஃபைனல் ப்ரெஷரை நம்ம சொல்ல முடியும். சார் எப்படி சார், நல்லா கவனிங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேம்பரில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சேம்பரில் P1 V1 இஸ் ஈக்குவல் டு N1 R T1 சொல்லலாமா? அதே மாதிரி ரெண்டாவது சேம்பரில் நான் என்ன சொல்லலாம், P2 V2 இஸ் ஈக்குவல் டு N2 R T2 சொல்லலாமா? இப்போ 2 கேஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், PF VF இஸ் ஈக்குவல் டு NF R TF. ஸோ இப்போ நம்மளுக்கு NF என்னன்னு தெரியும். வாட் இஸ் த இனிஷியல் நம்பர் ஆஃப் ஃபைனல் மோல்ஸ் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் த ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? V1 NF தானே நம்மளுக்கு வேணும். ஃபைனல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? N1 + N2 தானே. N1ன்றது எவ்வளோ நம்மளுக்கு 5, N2ன்றது என்னது நம்மளுக்கு 4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா NFோட வேல்யூ என்னது,
இட்ஸ் கோயிங் டு பி 9 தானே, எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த என்எஃப் தெரியும், அப்புறம் நம்மளுக்கு விஎஃப் தெரியும். இப்போ கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது, கேர்ஃபுல்லி கவனிங்க. இப்போ கொஷினில் கேட்டது வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம். ஆனால் நம்மளுக்கு இது தெரியும், இது தெரியும், ஆனால் எது தெரியாது, இது தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்ம இதை சொல்ல முடியும், கரெக்டாக இல்லையா? ஸோ இதை நான் ரீரைட் பண்ணி எழுதுனேன்னா இந்த விஎஃப்ஐ இப்படி எழுதலாமா? விஎஃப்ஐ கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ஃபைண்ட் இயர், எஸ் ஆர் நோ? ஸோ இந்த பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்எஃப்ஆர் டிஎஃப் டிவைட் பை பிஎஃப். இப்போ நம்மளுக்கு விஎஃப் என்னன்னு தெரியும், என்எஃப் என்னன்னு தெரியும், ஆர் என்னன்னு கூட தெரியும், 8.314. இந்த டிஎஃப் கண்டுபிடிக்கணும். டிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரிக் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் 2 கண்டெய்னரில் தனித்தனியாக இருக்கக்கூடிய நான் மிக்சிங் கேஸஸை நான் ரியாக்டிங் கேஸஸை மிக்ஸ் பண்ணோன்னா ஃபைனல் ப்ரெஷர் வில் பி P1 + P2 படிச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? படிச்சிருக்கோம். இது இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எதுக்கு இதை பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன்னா, நிறைய பேர் இதை தான் நம்ம 2 கண்டெய்னரில் கேஸை மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனல் ப்ரெஷர் வந்து P1 + P2 சொல்லி படிச்சிருப்போம், கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அதை அப்ளை பண்ண முடியாது. ஏன் கவனிங்க, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் நிறைய பேர் இந்த டயக்ராமை படிச்சிருக்க மாட்டோம். இந்த ஃபார்முலா தெரியும், P1 + P2 = டோட்டல் ப்ரெஷர் when they mix அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம், இங்கே இனிஷியலாக அந்த கண்டெய்னரில் இருக்க வால்யூம் V, செகண்ட் கேஸில் உள்ள வால்யூமும் V, 2 பேரையும் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த கண்டெய்னர்லேயும் வால்யூம் என்னவாக இருக்கணும், Vயாக இருக்கணும். அப்போ தான் டோட்டல் ப்ரெஷர் வில் பி P1 + P2. நான் சொல்கிறது புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் இருக்க கேஸ் V வால்யூம், செகண்ட் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேஸ் வால்யூம், அதுவும் வால்யூம் V. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் வால்யூம் என்னவாக இருக்கணும், Vயாக இருக்கணும். அப்போ தான் ப்ரெஷர் P1 + P2. அப்போது இந்த ப்ராப்ளமில் 2 பேருக்கும் முதல்ல சேம் வால்யூமே கிடையாது. இது 2 லிட்டர், அது 3 லிட்டர். பட் ஆனால் டால்டன் லா பார்ஷியல் ப்ரெஷர் நீங்கள் அப்ளை பண்ணால் ரெண்டுமே சேம் வால்யூம் மிக்ஸ்டு டு அ சேம் வால்யூம். இஸ் தட் கிளியர்? எஸ். இப்போ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் ஆன்சர் தப்பாக வரும். 2 பேரையும் ப்ரெஷர் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 you'll get 3 atm. 3 atmன்றது இங்கே எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? 3 atm any answer is there? No, it's not. ரைட். இப்போ எப்படி இந்த டிஎஃப் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா மற்ற எல்லா டேர்ம்ஸும் தெரியும். இந்த டிஎஃப் தெரிஞ்சால் நம்ம சொல்லிடலாம். டிஎஃபோட ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே 2 கேஸோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ஆட் அப் ஆகும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா. தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இங்கே வந்து இந்த சேம்பர் வந்து என்னது, தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிஷனும் சரி, தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். தெர்மலி இன்சுலேட்டட்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்டையர் கண்டெய்னர் பவுண்டரி எல்லாமே என்னது, தெர்மலி இன்சுலேட்டட், we can accept it. இப்போ by assuming conservation of both partition and the container is thermally insulated. Thermally insulated என்னது, எனர்ஜி எங்கேயும் போகவும் இல்லை, வரவும் இல்லை, என்ட்ராகவும் இல்லை, எக்ஸிஸ்டாகவும் இல்லை. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் இருந்த இன்டர்னல் எனர்ஜி, 2வது கண்டெய்னரில் 2 பேரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி என்னவாக இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், NF/RT/2 படிச்சிருக்கோமா இல்லையா? திஸ் இஸ் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 2 கேஸுமே சேம் நேச்சர் ஆஃப் கேஸ். ஸோ எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும், சேமாக தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு கவனிங்க. ஸோ NF/RT/2. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி த U1, திஸ் கோயிங் டு பி U2. 2 பேரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மிக்ஸோடது என்னவாக இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னவாக இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி NF/RTF/2 தானே. ஸோ NFன்றது என்னது, N1 + N2 FR. ஸோ கவனிங்க, இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் ஃபைனல் 1. இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த F வேறு, இது NF, இது F, இது என்னது RT. ஓகே. ஸோ NFோட வேல்யூ தான் என்னது, N1 + N2. இஸ் தட் கிளியர்? NFோட வேல்யூ தான் என்னது, N1 + N2. Fோட வேல்யூ அப்படி தான் வச்சுருக்கேன், F R TF. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் அதே இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த F வந்து FR 2 பக்கமும் கேன்சல் ஆகிடுமா? அப்படி கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் TF as what, N1 T1 is equal N1 T1 + N2 T2 divided by N1 + N2. Is that clear for everyone? இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, நம்மளுக்கு இதில் ஆல்ரெடி என்னென்னலாம் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ நான் TF கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், PF is equal to NF/RTF/VF. ஸோ இந்த TF தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு PF கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து N1 T1 + N2 T2 T1 T2 இருக்குது. சரி, N1 N2 நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த T1 T2 நம்மளுக்கு என்ன ஆகாது, தெரியலை. அப்போது T1 நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்.
ஸோ இங்கே எழுதணும்ல, யூ ரிமெம்பர் திஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் வி ஹவ் ரிட்டன். ஸோ அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ கோயிங் டு யூஸ் அப் இயர். ஸோ T1 is P1 V1 divided by NR இல்லையா, அதே மாதிரி T2ன்றது P2 V2 divided by NR N2R. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிளியர் வித் திஸ்? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது N1 கேன்சல் ஆகிடும். இஸ் இட் கிளியர்? ஓகே, இந்த T1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த T2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா N1 N2 கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் இதுதான் இருக்கும். நியூமரேட்டர்லேருந்து காமனாக நம்ம என்ன வெளியில் எடுக்கலாம்? கேர்ஃபுல்லி லிசன் இயர். இங்கே நியூமரேட்டர்லேருந்து 1/6 வெளியில் எடுக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ நியூமரேட்டர், இந்த நியூமரேட்டர்லேருந்து 1/6 வெளில எடுத்துட்டேன். அப்போ 1/6 வெளில வந்துருச்சு. இப்போ மற்ற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P1 V1 P2 V2 எல்லாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் N1 N2 இருக்கு இல்லையா, N1 5 N2ன்றது என்னது 4. ஸோ ஃபைனலி வாட் யூ ஆர் கோயிங் டு கெட்? ஸோ இந்த நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் 9 வரும். ஃபைனலாக நம்மளுக்கு TFோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. TFோட வேல்யூ என்னது? 8/9R இன்ட்டு, நல்லா கவனிங்க, முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிட்டரையும் ஏடிஎம்மையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணல. லிட்டரையும் ஏடிஎம்மையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நீங்கள் இந்த கேல்குலேஷன் பெருசாகிடும். இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சரில் நீங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்டெப்ஸ், மெயின் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லிட்டர் ஏடிஎம்மை மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு TF தெரிஞ்சிருச்சு 8/9R. இப்போ நான் அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த TFல ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ NFோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். NFோட வேல்யூ 9, 5 + 4 தானே? எஸ் ஆர் நோ? NF is nothing but what? N1 + N2, which is nothing but 5 + 4, you will get 9. ஸோ 9 தான் NF. 6 இது வந்து என்னது? TFோட வேல்யூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் BFோட வேல்யூ என்னது? 2L + 3L, you will get 5L. கரெக்டாக இந்த எல்லும் கேன்சல் ஆகிடுச்சா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த 5 லிட்டர், இந்த லிட்டரும் கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 8/5 ATM கிடையாது. 8/5 ATM இஸ் நத்திங் பட் வாட்? 1.6 ATM. ஸோ இதுதான் கான்செப்ஷுவல் பார்ட்டு. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவனிங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கொடுத்த ஆன்சர் கீழே ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 2 கேஸை மிக்ஸ் பண்ணும்போது தெர்மல் இன்சுலேட்டர் சேம்பரில் இருக்கிறனால அது ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா எல்லா டைமும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது 2 கேஸும் மிக்ஸ் ஆகும்போது இனிஷியல் டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஃபைனல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கூட இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் T1 T2 ரெண்டுமே சேம்னு வைங்க. அப்போது N1 + N2 டிவைடட் பை N1 + N2 ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஃபைனல் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளமில் டெம்பரேச்சர் பற்றி கொடுக்கவே இல்லை. T1 T2 என்ன டெம்பரேச்சர்னே தெரியாது. ஸோ யூ cannot assume isothermal process. Is that clear? ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு படி பண்ணுறது தான் கரெக்டு. ஓகே, ஸோ we have completed this. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம நீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கேன் ஃபிசிக்ஸுக்கு. ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் நாகராஜன். பை.